ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நைக்கா பற்றின ஒரு குட்டி வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் 4 இயர்ஸ் பேக் வந்து நான் நைக்கா பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிலாம் வந்து நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருந்தேன். பட் இப்போவுமே எனக்கு வந்து நிறைய டவுட் அதுலேருந்து எனக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தோன்னா தெரியும். ஸோ அதை பற்றி நான் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ தட் இஸ் வை ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ. ஓகே, போகலாமா? ஹாய் ஆல். ஸோ நான் வந்து இப்போது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வீடியோ தான் இப்போ வந்து நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ அதை எங்கே இருக்குது அப்படின்னா, சும்மா யூடியூப்பில் நம்ம ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்ப தான் தெரியுது. ஸோ இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இந்த பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்குறப்போ நமக்கே ஒன்று தோணும்ல. ஸோ நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், அதை விட இன்னும் நம்ம கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோடு இந்த வீடியோ வந்து நான் எடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பழைய இது பார்க்குறப்போ ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம வந்து பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் எனக்கு எப்போயுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, பண்ணியிருக்கேன். ஸோ நானே என்னோடய வீடியோஸை வந்து பார்த்துட்டு அதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து நான் மைண்டில் வச்சுப்பேன். அதை நான் அடுத்த தடவை நான் பண்ணுறேன்னா அப்படின்றது கேட்டால் அப்படின்னா யோசிப்பேன், ஆனால் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் என்னென்னா பண்ணணும். நைக்கான்றது என்ன அப்படின்றத பார்த்துலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நைக்காவோட ஆட் வந்து நம்ம டிவி ஆகட்டும், இல்லை நம்ம ரெகுலராக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ஆகட்டும், ஸோ அப்போ எல்லாமே வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதோட அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத பிளேஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நைக்கா வந்து அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த நைக்கா அப்ளிகேஷனில் நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வாங்குறது, அதை எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு மேஜராக நமக்கு மற்ற வெப்சைட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து அந்த டேக்கில் போட்டுட்டு, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அதுலேயே நமக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். ஸோ அதோட நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் ஆப்ஷனும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு எப்போ நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் டைமில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் வெளியே போய் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வெளியே அந்த ப்ராடக்ட் ஒரு 300 அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதே ப்ராடக்டை நீங்கள் நைக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 230 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஆனால் அது வந்து ஆஃபர் டைமில் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் இந்த ஒரு நைக்கா வந்து ஒரு 3 or 4 இயர்ஸாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எனக்கு இது வரைக்குமே வந்து ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட் வந்து நைக்காலேருந்து எனக்கு வந்து வந்ததில்லை. ஸோ எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ இதில் வந்து மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் வந்து சேல் பண்ணுறாங்க. ஐம் ஷுர் நான் யூஸ் பண்ணனால நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து குயிக்காக வந்து நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போயிடலாம். ஸோ எனக்கு இது வரைக்கும் என்ன கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஜனனி பிரைடல், ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ஆர்டர் ஜிபேயில் பே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணலாமா? நான் நீங்கள் சொன்ன ஆப்ஷன் வரல சிஸ்டர் எனக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ப்ராடக்ட் ஆர்டர் ஜிபேயில் பே பண்ணிவிட்டு ஸோ ரிட்டர்ன் பண்ணலான்னா நீங்கள் சொன்ன ஆப்ஷன் எனக்கு வரல. சரி, ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கீங்க. ஓகே, ஸோ அது உங்களுக்கு செட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்ததுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைம் மட்டும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து ஆப்ஷன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜிபேயில் பே பண்ணியிருந்தாலுமே சரி, அவங்க வந்து வித்தின் 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து மணி வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா, ஸோ நைக்காவோடைய ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ அங்கேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிஸ்டர் நைக்காவில் ப்ராடக்ட் அமௌண்ட் 140 போட்டிருக்கு, பட் ஆர்டர் சம்மரி 270 வருது. டெலிவரி எல்லாம் மைனஸ் பண்ணி தானே அந்த அமௌண்ட்டை வந்து வரும், ஏன் இப்படி காட்டுது? ஆன்லைனில் பே பண்ணால் 140 தானே காட்டும். ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட் அமௌண்ட் வந்து 140 தான், அவங்களுக்கு வந்து ஆர்டர் சம்மரி வந்து 270 கிட்ட வருது அப்படின்னா இது ஏன் வருது அப்படின்றது வந்து ஸோ நான் அட்ரஸ் பண்ண வரைக்கும்
எனக்கு எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ஆஃபர் டைமில் இருந்திருக்காது. ஸோ ஆஃபர் டைமில் இருந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஷிப்பிங் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏன் 270 வருது? ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆஃபர் டைமில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் நார்மல் டேஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் இஷ்யூ. இப்போ நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு ரிவார்ட்ஸையும் மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போ வந்து ஆஃபர் இருக்கோ ஸோ அந்த டைமில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ நார்மல் டேஸில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நைக்காவில் வந்து எப்பயுமே வந்து சேல் இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக தான் ஒரு சேல் போச்சு. ஸோ இப்போ வந்து அபோவ் ஒரு 299க்கு மேலே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்கிறப்போ நம்ம ரீகன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் போய் நைக்காவில் வந்து செக் பண்ணேன். ஸோ அப்படி செக் பண்ணி பார்த்ததில் 299க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து பொண்ணு அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ டெலிவரி கிடைக்குமா? ஸோ டெலிவரி சார்ஜ் வருது. சேம் நீங்கள் ஆஃபர் டைமில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நமக்கு ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து குமார் சுதா அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் நைக்கா ஆப்பில் ஷாப்பிங் பேக் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ப்ளீஸ் சொல்லுங்கள். சரி, ஓகே. சில பேருக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரியல. ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து பை பண்ணி ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணப்போ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து 10 to ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் அவைல் பண்ணி நீங்கள் வந்து யூஸ். ஸோ ஆஃபரெல்லாம் எப்போ வரும் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. அது வரப்போ வரும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதோட வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து நான் ஓவர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் வந்து இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நைக்காவை பற்றி ஒரு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக திருப்பி நம்ம போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கூட எனக்கு வந்து டைம் இல்லையான்னு தெரியல. ஸோ அதை பற்றியே வந்து நான் அப்படியே வந்து தள்ளி வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படியாவது நாம் வந்து வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் அதை வந்து எடிட் பண்ணி ஸோ நம்ம சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நானும் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாடா.